அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் செய்திக்கு போவதற்கு முன்பதாக கிறிஸ்மஸ் ஆராதனையில் நமக்கு இந்த பிள்ளைகளுடைய அந்த ட்ராமாஸ், பிள்ளைகளுடைய அந்த வசனங்கள் எல்லாமே ஒரு ஆளாக இருந்து மிக சிறப்பாக செஞ்சாங்க. இன்னும் பெஸ்ட்டாலாம் ஒன்றும் வேண்டியதில்லை, இதுவே பெஸ்ட்டு தான். அல்லேலூயா. அப்போ இதை விட பெஸ்ட்டுன்னா நாங்கள் பரவாயில்ல, அப்போ இன்னும் பெரிய லெவலில் எதிர்பார்க்குறோம். வருகிற ஈஸ்டருக்கு முன்னாடியே ரொம்ப ப்ரீ பிளானடாக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த காரியங்கள்லாம் செஞ்சு, ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்தது எந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமோ, அவர் உயிர் தெழுந்தது அதை விட முக்கியம். அல்லேலூயா. ஆகவே பெருசாக கிறிஸ்மஸை கொண்டாடுவாங்க சபைகளில். ஆனால் ஈஸ்டர் அன்னைக்கு பெருசாக அளவுக்கு கொண்டாடலனாலும் ஓரளவுக்கு நார்மலாக கொண்டாடுவாங்க. ஆனால் இன்னும் என்னை கேட்டிங்கன்னா அதிகமாக நாம் கொண்டாட வேண்டியதே ஈஸ்டர் தான். அல்லேலூயா. ஏன்னா அப்போ தான் அதுதான் முழுமை. அதாவது ஆரம்பம், கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது ஆரம்பம். அவருடைய மரித்து உயிர் தெழுந்த அந்த காரியம்தான் முழுமை அடைகிறது, ஒரு நிறைவை பார்க்கிறோம். அதனால அந்த நாளையும் நம்ம கொண்டாட வேண்டும். அந்த நாளிலும் நம்ம கண்டிப்பாக, இன்னும் நமக்கு டைம் இருக்குது, ஏப்ரல் மாதம், மார்ச் ஏப்ரல் அந்த டைமில் தான் வரும். அதனால் இது ஜான்வரி, இன்னும் 2 மாதம் நம்மளுக்கு டைம் இருக்குது. அதனால் முன்னாடியே நம்ம ப்ரிப்பரேஷனாக நிறைய விஷயங்களை செய்வோம். இந்த நாட்களையெல்லாம் பயன்படுத்தி இந்த அழுந்தலை பொருளை சுவிசேஷத்தை நாம் சொல்லுவதற்கு இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்வோம். அல்லேலூயா. மற்ற நாட்களை காட்டிலும் இந்த மாதிரியான விசேஷித்த நாட்களில் நாம் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவித்து அவர்களை நம்ம ஆண்டவருக்குள்ளே நடத்துவதற்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே அந்த விஷயத்தை கனப்படுத்தும்படியாக அந்த சகோதரிக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சபையில் இருக்கிற இன்னொருத்தர் யாரு, நம்ம சபையில் இருக்கிற இன்னொருத்தவங்களே என்ன பண்ணாங்கன்னா அதுக்குண்டான பணத்தை கொடுத்து இந்த தொகைக்கு அந்த மகளுக்கு பிரயோஜனமான விஷயம் என்னமோ நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு முன்னாடியே என்கிட்ட பைசா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு அதனால் சரி நமக்கு தெரிஞ்சு நான் யோசிச்சு என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஏதாவது பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம். அந்த நாளில் சகோதரிக்கு, அருமையான பவித்ரா சகோதரிக்கு மத்தியில் இருக்கிற சிறுகளத்தூர்ல இருக்கிற அப்பா மணி அப்பா அந்த கிஃப்டை வழங்குவாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கரங்களை தட்டி அவங்களை வரவேற்போம். அப்பா இங்கே வாங்க, முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோன் இல்லையா? வேற யார்ட்டையா ஃபோன் இருக்கு? வாங்க சிஸ்டர், நான் இங்கே வாங்க. அப்பா இங்கே வாங்க. சரி, எப்படின்னு பாப்பா இந்த பக்கம். இன்னும் வசனம்லாம் ஒட்டியிருக்கு, எல்லாம் மெர்சி பண்ணவங்கள. இப்படி வச்சுக்கோங்க, வசனம் தெரியுது. ஓகே. என்னை மறைச்சு அது நான் ரொம்ப ஹைட்டு கம்மி. கரங்களை தட்டி கொடுத்துட்டீங்களா? ஓகே. கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நிச்சயமாகவே அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். தொடர்ந்து நம்ம அதை செய்யணும், தொடர்ந்து நம்ம செய்வோம். அல்லேலூயா. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய நாம் கடந்து செல்லலாம். நேரம் அதிகமானதுனால நாம் சீக்கிரமாக வார்த்தையை அறிவித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தத்தை தான் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தையே நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, அந்த முழு அதிகாரத்தையும் வாசிக்கும் பொழுது அது ஒரு துதியினுடைய காரியமாக அமைகிறது. அது ஒரு துதி, ஒரு நன்றி பலிகளை செலுத்துகிற ஒரு காரியமாக அமைகிறது. ஒரு வெற்றியின் அறிவிப்புன்னு சொல்லலாம். ஒரு வெற்றி, ஒரு யுத்தம் நடக்குது, ஒரு போர் நடக்குது, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்குது அப்படின்னா, இந்த 2 போர் நடக்கிற அந்த போர்ல ஜெயம் பெற்ற அந்த நாட்டுல ஒரு கொண்டாட்டம் உண்டாகும் இல்லையா, ஒரு ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கிறோம், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்குது. அதை இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படின்னா, ஜெயிச்சதுக்கு பிறகு ஒரு கொண்டாட்டம் நடக்கும் பார்த்தீங்களா? அந்த கொண்டாட்டத்தில் நிறைய பேர் பேசுவாங்க, இவங்க தான் உதவியாக இருந்தாங்க, இவங்க தான் நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க, இவங்க தான் நல்லா பேட்டிங் பண்ணாங்க, நல்லா பவுலிங் போட்டு நிறைய விக்கெட்ஸ் எடுத்தாங்க, இவங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அதிகாரம் தான் அது. அல்லேலூயா.
அப்போ நான் அதை தொடர்ந்து தியானிக்கும் போது அப்போ ஆண்டவர் உணர்த்தினார், இது ஆரம்பத்திலேயே தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இந்த அதிகாரத்தை முழுவதுமாய் நாம் வாசிக்கும் பொழுது என் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம எப்ப சொல்றோம் அப்படின்னா, நமக்கு உண்டான நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்த எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொண்ட பிறகு செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையை தான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாகவே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ process completed. சொல்லுங்க, process completed. ஆவியின் மண்டலங்களில் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆவியின் மண்டலங்கள் நமக்கு அங்க ஆல்ரெடி என்ன நடந்துச்சோ அதுதான் நம்ம லிட்டரலான இந்த பூமியினுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறது. அங்க என்ன கம்ப்ளீட் ஆனுச்சோ அங்க கம்ப்ளீட் ஆன ஒர்க்ஸ் தான் இங்க வந்து என்ன ஆயிட்டு இருக்குது, ஒவ்வொன்றா மேனிஃபெஸ்ட் ஆயிட்டு இருக்குது, ஒவ்வொன்றா வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது அந்தந்த நேரத்தில். அப்போ தேவன் உங்களை ரட்சித்தார் அப்படின்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களுக்கு முன்பதாகவே அது ஆவியின் மண்டலத்தில் அது செய்து முடிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ 2008 வருஷம் நான் தேவனை அறிந்து கொள்ளுகிறேன், ரட்சிக்கப்படுகிறேன் அப்படின்னா அது 2008 ஆண்டுல இல்ல, அதுக்கு முந்தின ஆண்டுகளிலேயே ஆவியின் மண்டலங்களிலே எனக்காக ஜெபித்த ஜெபத்தின்படியாக தேவன் எனக்காக சிந்தின ரத்தத்தின் அடிப்படையில எனக்காக செய்யப்பட்ட ஜெபத்தின் அடிப்படையில இந்த மகன் இந்த வருஷத்துல இவன் ஆண்டவரை அறிந்து கொள்ளுவான், இவன் ரட்சிக்கப்படுவான், இவன் ஒரு ஊழியனாக மாறுவான் என்பதை ஆவியின் மண்டலங்களில ஒரு காரியம் என்ன பண்ணிருச்சு, ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அதுதான் என்ன ஆகுது, 2008 அது என்ன பண்ணுது, வெளிப்படுது. அப்போ இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவன் நமக்குண்டான எல்லா யுத்தத்திலும் நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். அதற்கு துதியாகத்தான் இந்த வார்த்தையை என்ன பண்றோம், அந்த சங்கீதம் அல்ல, அந்த தீர்க்க தரிசன ஆகமத்தில் அந்த புத்தகத்துல அந்த வார்த்தைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப இதுல இருந்து நாம் பார்க்கும்போது தேவன் நமக்கென்று செய்ய வேண்டிய எல்லா நன்மைகள், நமக்கென்று கொடுக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்கள், நாம் எதிர்பார்த்திருக்கிற எல்லா கிருபைகளையும் ஆவியின் மண்டலங்களில ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அல்லேலூயா. அப்போ அது மேனிஃபெஸ்ட் ஆக வேண்டும், அது வெளிப்பட வேண்டும், அது மாம்சமாக வேண்டும். ஏசாயாவின் காலத்திலேயே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதை அறிவிக்கப்பட்டாயிருச்சு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், பிறப்பார் இருக்கா பிறந்தார் இருக்கா, ஆக்சுவலா எப்படி சொல்லணும் வார்த்தை, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் தானே சொல்லணும். ஆனா தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன். ஏசாயா புத்தகத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் என்ன உண்டு, இடைவெளி உண்டு. ஆனா இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை எப்படிதான் வருகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அப்ப யார் எங்க பிறந்தாரு, எப்ப பிறந்தாரு, ஆவியின் மண்டலத்துல அது என்ன ஆயிருச்சு, அப்பதான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுது. அது எந்த வசனம், ஏசாயா 9வது அதிகாரம், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்படுகிற காரியம் நினைக்கிறேன். ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்போ இந்த இடத்துல ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல தான் ஆவியின் மண்டலத்துல என்ன ஆகுது, ஒரு காரியம் நடந்து முடிகிறது. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறார். அதை பார்த்து தீர்க்கமாய் பார்த்து, அந்த தரிசனத்தை தீர்க்கமாய் பார்த்து உரைக்கிறார். அதுதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம்னா என்னது அப்படின்னா, ஒரு தரிசனம் காணப்படும், அந்த தரிசனத்தை தீர்க்கமாய் பார்த்து அறிவிப்பதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்னு ஏசாயா சொல்றது என்னன்னா, ஆவின் மண்டலத்துல அவர் பார்க்கிறாரு. ஆவின் மண்டலத்துல அவர் பார்க்கிறாரு. பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, அங்க ஒரு பாலகன் பிறக்கிறத பார்க்கிறாரு, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுகிறத பார்க்கிறார். கொடுக்கப்படுவார் அல்ல, கொடுக்கப்பட்டார். எல்லாமே பாருங்க பாஸ்டா தான் இருக்கும், முடிஞ்சிருச்சுன்னு தான் இருக்கும். இயேசுவினுடைய வாழ்க்கையிலேயே அந்த அறிவிப்பு அப்படி இருக்குது அப்படின்னா, அப்ப இன்னைக்கு அதற்கு இணையாகத்தான் நமக்கு வாக்கு தத்தங்களையும் தேவன் தருகிறார். உன்னுடைய கடன் பிரச்சனை அடைத்து முடிக்கப்பட்டாயிற்று, உன் கணவர் ரட்சிக்கப்பட்டு விட்டாயிற்று, உன்னுடைய கணவர் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக நியமிக்கப்பட்டு விட்டாயிற்று. கணவன்மார்களுக்காக தான் நீங்க அதிகமா ஜெபிக்கணும். எல்லா கணவர்களுக்கும் பாதிப்பு இருக்குது பாருங்க. நான் கூட எனக்கு தான் ஆரம்பம் இருக்குது. அல்லேலூயா. ஜனவரி 1ஆம் தேதியே நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். அது அப்படியே தொடர்ந்து வருது பாருங்களேன். அடுத்து நான் எனக்கு நீங்க சாட்சியெல்லாம் சொல்லும் போது தான் தெரியுது. அல்லேலூயா. பவித்ரா வீட்டுக்காருக்கு, பாலாபுரம் வீட்டுக்காருக்கு, பாப்பாவுக்கு, பாப்பா குரூப்ல இருந்தே லெஃப்ட் ஆயிட்டாங்கன்னு நானே கவலைப்பட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா இல்ல, அவங்க வீட்டுக்கார கையில மொபைல் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, எல்லா வீட்டுக்கார கையில மொபைல் இருந்தாலும் அப்படிதான். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். ஆமா, நம்மளும் அப்படிதான் இருந்ததுக்கு முன்னாடி அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன்.
என்னுடைய லைஃப்பில் நான் நிறைய காரியங்களை பார்த்து வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களையும் நான் அஃபெக்டே ஆகாது. ஏன்னா நம்மளை விட நம்மளே பரவாயில்ல. ஆனால் இருந்தால் ஃபோனே பிடுங்கிடுவேன். இவங்களாவது பரவாயில்ல, குரூப்பில் விட்டு தான் லெஃப்ட் ஆக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அல்லேலூயா. ஆமாம், அப்படி தேவ பிள்ளைகளுக்காக, கணவர்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஏன்னா பிசாசு உங்களை தாக்கணும்னு நினச்சா உங்களை இப்போ டைரெக்டாலாம் தாக்கறலாம் மாட்டான். உங்களை சுற்றி ஒரு அக்கினி மதியில் தேவன் வச்சுட்டாருங்கும் போது எங்கே சுவிட்ச் போட்டால் எங்கே லைட் எரியுங்கிறது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால அங்கங்கே சுவிட்ச் போடுவான். நீங்கள் என்ன பண்ணணும்? அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொள்வார். நமக்கு இருக்கிற ஒரே பதில் என்னதான்? கர்த்தர் யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவர் பார்க்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. அதனால சத்துரு எந்த போராட்டத்தை கொண்டு வந்தாலும் அடிக்கடி சொல்லுவேன், தேவ பிள்ளைகளுக்கு முடிவு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. ஜெயம் என்பதுதான் நம்மளுடைய முடிவு. அல்லேலூயா. ஒரு போராட்டம் நடக்குது பிரதர், இதுல யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம், பிசாஸ் ஜெயிக்கிறானா நான் ஜெயிக்கிறானா பார்ப்போம் அப்படி நீங்க எப்பயுமே உங்களுடைய சிந்தனை அப்படி இருக்கக்கூடாது. ஒரு போராட்டம் வந்துருச்சு அப்படின்னாவே இதுக்கு ஜெயம் நமக்கு தேவன் கொடுத்து விட்டார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். உங்க வாயில எப்பவுமே ஸ்தோத்திரங்கிற வார்த்தை தான் அதிகமா இருக்கணும். நம்ம பாட்டெல்லாம் பாடுவோம், எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம். என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? எண்ணிலே அடங்க முடியல. நான் சொல்ற ஸ்தோத்திரம் எண்ணிலே அடங்கல. நம்ம ஒரு நாளைக்கு 5 ஸ்தோத்திரம் தானே சொல்றோம். அல்லேலூயா. ஆனா பாட்டு மட்டும் அந்த பாட்டு பாடிடுறோம், எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் அப்படின்றோம். எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் என்னைக்கா நீங்க சொல்லியிருக்கிறீங்களா? நீங்க சொல்ற ஸ்தோத்திரத்தை ஈஸியா எண்ணிடலாம். அல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் என்பது விசுவாச அறிக்கை. சொல்ல போனா ஸ்தோத்திரம் எப்ப தெரியுமா சொல்லுவாங்க? ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்ட பிறகு சொல்லுகிறது தான் ஸ்தோத்திரம். பெறப்போவதற்கு முன்பதாக பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவரே இது நீர் தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றது. அப்ப நீங்க பெறுவதற்கு முன்பதாகவே ஸ்தோத்திரம் பண்றீங்க அப்படின்னா ஆவின் மண்டலத்துல வேலைகள் ரொம்ப வேகமா நடக்கும். அல்லேலூயா. ஆவின் மண்டலத்துல என்ன நடக்குதோ அதுதான் பூமியில நடக்கும். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல. உங்களுக்கு திருமணம் எந்த வருஷம் ஆனிச்சு? பவித்ரா எந்த வருஷம் ஆனிச்சு திருமணம்? அது ஏன் பிரதர் நேரம் வேத்துற இந்த நேரத்துலயும் அப்படிங்கிறீங்களா? 21 2021 தான் மாம்சத்துல அந்த திருமணம் என்கிற காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா தேவன் என்றைக்கோ அதை முன்குறித்து விட்டார். அல்லேலூயா. ஆவின் மண்டலத்துல அது ஆல்ரெடி முடிந்த ஒரு காரியம், ஆல்ரெடி ஒரு முடித்து வைக்கப்பட்ட ஒரு காரியம். அங்க எல்லாம் நடந்து முடிஞ்சதுதான் அந்த டைம்ல என்ன ஆகுது? பூமியில வெளிப்படுது. நமக்கு பிறக்கிற குழந்தைகளா இருக்கலாம், நமக்கு யார் கணவரா வரப்போறாங்க, மனைவியா வரப்போறாங்க, எங்களோட காரியம் எதுவா இருந்தாலும் ஆவின் மண்டலங்களை ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும் ஒர்க்கு. அந்த கம்ப்ளீட் ஆன ஒர்க்கு தான் பூமியில மேனிஃபெஸ்ட் ஆகும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு முன்னாடி என்ன இருக்குது? அறிவிக்கப்பட்டு விட்டது. இது மேனிஃபெஸ்ட் ஆகிற வருஷம் தான் இந்த 2026. அல்லேலூயா. அதனாலதான் இந்த ஆண்டை நம்ம எப்படி அறிவிச்சோம் அப்படின்னா பெரிய ஆசீர்வாதங்களின் ஆண்டு, பெரிய ஆசீர்வாதங்களை காண செய்கிற ஆண்டு தான் இது. போன வாரத்துல பார்த்தோம், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு சரித்திர நிகழ்வு. ஒரு கானானிய ஸ்திரீ, ஒரு கானான் என்கிற ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியை ஒரு அற்புதத்தை செய்து அவர் விசுவாசத்தினால எப்படிதான் ஜெயிச்சாரு? எப்படிதான் அந்த பொண்ணு, அந்த லேடி ஜெயிச்சிருக்கிறாங்க? விசுவாசத்தை கொண்டுதான். உன் விசுவாசம் பெரியது. அந்த இடத்துல உன்னுடைய பக்தியை குறித்தோ, உன்னுடைய பரிசுத்தத்தை குறித்தோ, உன்னுடைய மற்ற காரியங்களை குறித்தோ தேவன் மெச்சிக்கொள்ளவில்லை. உன் விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. அத்தனை ஆண்டுகால 100 கணக்கான ஆண்டுகளாக இருந்த அந்த சாபத்தை அன்றைக்கு உடைத்தார். அந்த கானானிய ஸ்திரீயினுடைய அந்த கானான் வம்சத்தின் மீது இருக்கிற டோட்டலான அந்த சாபத்தை ஒரே நாளில் முறியடித்து இன்றைக்கு அவருடைய அந்த விசுவாசத்தை கொண்டு அந்த பொண்ணை முறியடிக்க பண்ணி இன்னைக்கு தேவன் அந்த பொண்ணுக்கு அந்த லேடிக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. அந்த மகளை நான் ஏற்கனவே போன வாரமே சொல்றேன், அந்த மகளை அவர் பார்க்கல, அந்த மகளை போய் அவர் தொடல, அந்த மகளுக்காக ஜெபிக்கவே இல்லை. ஆண்டவரே அந்த மகளை சுகமாக்கும்னு ஜெபிச்சாரா இயேசு கிறிஸ்து? இல்லை. பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் எதுனா விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம்னு ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப ஷார்ப்பா ஆகிட்டீங்க அப்படின்னா பல நேரங்களில் நீங்க ஜெபிக்க வேண்டியதே இல்லை. நீங்க போய் நின்னாவே உங்களுக்கு என்று வாசல்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணி கொண்டே இருப்பார். ஏன்னா நீங்க இலையுதிராத மரத்தை போல மாறிவிட்டீர்கள். வாய்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரமாக இருக்கிறீர்கள். யாரு? விசுவாசிக்கிறவர்கள். யாரு? விசுவாசி. தேவன் மீது அவ்வளவு விசுவாசம், பெரிய விசுவாசம் அப்படின்னு சொல்லி போன வாரத்துல பார்த்தோம். பெரிய விசுவாசம் என்பது என்னது? பெரிய அளவில் ஆண்டவரை விசுவாசிக்கிறது அல்ல.
நாம் விசுவாசிக்கிற காரியத்துக்கு சாதகமே இல்லாத சூழல் இருக்கும். அந்த நேரத்தில் தேவனை விசுவாசிப்பதுக்கு பேர் தான் பெரிய விசுவாசம். அல்லேலூயா. வீட்டை தேவன் உனக்கு தருவார் அப்படின்னு வாக்குத்தத்தம் வரும்போது உங்களுக்கு வீட்டு வாடகை கட்ட கூட காசு இருக்காது. அல்லேலூயா. அதான் அடையாளம். இதுவே உங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. ஆமா. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொல்லும் போது வாங்கின கடனுக்கே வட்டி கட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் வாக்கு தத்தத்துக்கு அடையாளம். உங்களுக்கே தான் அந்த வாக்கு தத்தங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். உன்னை அநேக ஜாதிகளுக்கு நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு வாக்குத்தம் தருவார். அப்பதான் நம்மளை எல்லாரும் சிறுமப்படுத்துவாங்க. கணவர் ஒரு பக்கம் சிறுமப்படுத்துவாங்க, பெற்றோர் ஒரு பக்கம் சிறுமப்படுத்துவாங்க, மாமனார் மாமியார் ஒரு பக்கம் சிறுமப்படுத்தி நம்மளை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அப்ப வந்து கூப்பிட்டு ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை பெரிய தேசமாக்குவேன். அல்லேலூயா. எப்படி இருக்கும்? காமெடியா இருக்க. போங்க ஆண்டவரே, காமெடி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது. அல்லேலூயா. ஆனா அதுதான் நிறைவேறும் பாருங்களேன். ஃபியூச்சர்ல நீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் தள்ளி பாத்தீங்க அப்படின்னா இந்த சுத்தி இருக்கிற மனிதர்கள்லாம் நம்மள என்னென்ன பேசினாங்களோ என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் அடங்கி போயிடும். தேவன் உங்களை குறித்து என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும் கடைசியில. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனையே நிலை நிற்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அதுதான் வாய்க்கும், வேற எதுவுமே இல்லை. அதனால சூழ்நிலைகளை நம்பாதீங்க. பக்கத்துல சொல்லுங்க, சூழ்நிலைய நம்பாதீங்க. அது இன்னைக்கு இப்படி இருக்குது, நாளைக்கு மாறிடும். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கே போகாத அப்படின்னு சொல்றவரு எப்பமா சபைக்கு போனா கிளம்பு அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி ரெடியாக இருக்கிற நாட்கள் வரும். அல்லேலூயா. என்னப்பா, ஒரு காலத்துல நான் சர்ச்சுக்கு, எங்க வீட்டுல எங்க அம்மா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே எங்க அம்மா சர்ச்சுக்கு போனவங்க. எங்க அம்மா ஞாயிற்றுக்கிழமையில சாயங்காலத்துல அங்க ஒரு இந்த மாதிரி ஒரு வீட்டுல வந்து ஒரு பிரேயர் நடத்துவாங்க. அந்த பிரேயர் நடத்துறதுக்கு என்னை கூப்பிடுவாங்க. நான் போக மாட்டேன். அப்ப நான் ரட்சிக்கப்படல. அப்ப நான் ஸ்டூடெண்டா இருக்கிறேன், 9th 10th அந்த டைம்ல படிக்கிறேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமான மத்தியானத்துக்கு மேல நான் வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடுவேன். ஏன்னா சாயங்காலத்துக்கு மேல எங்க அம்மா என்னை அடிச்சு சர்ச்சுக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஒரு டைம் பாருங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் அதே மாதிரி தான் பண்ணிட்டேன். மதியானத்துக்கு மேல கிளம்பி நான் பாட்டு பசங்களோட விளையாட போயிட்டேன். கிரிக்கெட் விளையாட போயிட்டு 8 மணி 9 மணிக்கு, ஏன்னா தெரியும் 5 மணிக்கு மேல சர்ச்சில் இருந்து அங்கே வந்துருவாங்க. எங்க அம்மா என்னை வரலாம் அவ்வளோதான் சொல்லிட்டு அடி பின்னிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஓடியே போயிட்டேன். 9 மணிக்கு மேல வந்துட்டு எனக்கு சாப்பாடே கொடுக்கலங்க எனக்கு. அல்லேலூயா. சோறு இல்லைன்ட்டாங்க. எனக்கு ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்க, நீ சர்ச்சுக்கு வரல, உனக்கு சோறு கிடையாது, அப்படியே கடை அப்படின்ட்டாங்க. அன்னைக்கு நைட் ஃபுல்லா நான் சாப்பிடவே இல்லை. அல்லேலூயா. அப்படி வைராக்கியமா தான் எங்க அம்மா இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு, தலைகளா சூழ்நிலை. இப்ப நான் ஏமா சர்ச்சுக்கு போக மாட்டேங்கிறாங்க, அவங்க போயிட்டாங்க சிவகங்கை பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போய் மகனுக்கு வேண்டுதல் வச்சுட்டு வராங்க. என்னம்மா, அதனுடைய விளைவு தான் முட்டி போச்சு எனக்கு. அல்லேலூயா. நான் சொன்னேன் எங்க அம்மாட்ட, நீ சாமி கும்பிடு வேறான்னு சொல்லல, உனக்கு கும்பிடு, உன் புருஷனுக்கு கும்பிடு, அதோட நிப்பாட்டிக்க. எனக்கெல்லாம் நீ கும்பிடாதம்மா, என்னை கும்பிட்டாலும் அது கேட்காது, அது வேற மாதிரி கேட்டுட்டு. அல்லேலூயா. எங்க மாமா சொன்னாங்க, எங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சிவகங்கை போயிட்டு சும்மா இல்லாம தாத்தாவை பார்த்துட்டு வரலாம்ல, வரதை விட்டுட்டு பிள்ளையார்பட்டி எங்க இருக்குதுன்னு எங்க மாமாவை கூட்டிட்டு போய் பிள்ளையார்பட்டியில போய் எனக்கு அவசரம் வேண்டிட்டு வருதான். அல்லேலூயா. இவங்க தான் ஒரு காலத்துல என்னை சர்ச்சுக்கு போகலன்னு எனக்கு சோறு கொடுக்காம இருந்த தாய். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அப்படியே மாறி போச்சா. அதனால சூழ்நிலைகள் தலைகளாய் மாறும். யார் வரமாட்டாங்கன்னு சொல்லி ஓடி போன என்னை கொண்டு வந்து இன்னைக்கு நிப்பாட்டி வச்சிட்டாரு. அல்லேலூயா. இன்றைக்கு சூழ்நிலைகள் எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் தாமதமாகிற மாதிரி தெரியுதோ, நீங்க சந்தோஷப்படுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். சீக்கிரமாக அதெல்லாம் தலைகளாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. அதனால சொல்றேன், மாற்றம் ஒன்றே மாறாதது, மற்ற எல்லாமே மாறிடும். பாருங்க, நேற்றுலாம் பெரிய அறிவிப்பு கொடுக்குறாங்க. எடப்பாடி அறிவிப்பு கொடுத்தாரு. என்னென்ன அறிவிப்பு கொடுத்தாரு ஞாபகம் இருக்குதா? செய்தி பாத்தீங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படுமா. எப்படி இப்ப எவ்வளவு வாங்கிட்டு இருக்கிறீங்க? 1000 ரூபாய். அவர் பாருங்க, அடுத்து எங்களுக்கு ஒரு கொக்கி போடுறாரு. பெண்களுக்கு மாத்திரமல்ல, நகர பேருந்துகளிலே ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம். அல்லேலூயா. எல்லாருக்கும் இலவச வீடு போட்டு தள்ளு. நான் கீழே ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, கமெண்ட்ல பார்த்தேன், ஏற்கனவே 10 வருஷம் நீங்க தானே சார் ஆட்சியில் இருந்தீங்க, அப்பெல்லாம் ஏன் இது செய்யல அப்படின்னு கேட்டிருக்காரு. அல்லேலூயா. நியாயமான கேள்வி தானே. 10 வருஷம் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க, நான் அப்ப அதை செய்யல. ஆனா இப்ப திரும்பி அந்த ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பயங்கரமான 100 நாள் வேலை 150 நாளாக மாற்றி உயர்த்தி தரப்படும். இங்க 100 நாள் வேலையே ஒழுங்கா தரது இல்லையே, தந்தாதானே. அதே என்ன 150 நாள், அதுக்கே 10 நாள் தான் வேலை இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய. இப்படி வாக்குறுதிகள் இன்னைக்கு அளித்து கொண்டே இருக்கிறாங்க, வாக்குறுதிகள் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. பெண்களுக்கு எல்லாம் இலவச மானிய ஸ்கூட்டர் 25,000 ரூபாய் மானியம் தந்துருவாங்க போல் இருக்குது. ஆமா, மீதி காசு நம்ம தான் போட்டுக்கணும். ஆனா அம்மா படம் ஒட்டி வரும். என் தங்கச்சிக்கெல்லாம் வந்துச்சு, வாங்க முடியாம போயிருச்சு. அப்பவே ஜெயலலிதா பீரியட்ல அதெல்லாம் வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ பல வாக்குறுதிகள் இன்றைக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா மாற்றத்தை எப்படியாவது நிகழ்த்தி விட வேண்டும் என்பதற்காக. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க,
அடுத்து திமுகவுடைய தேர்தலில் வாக்குறுதி வரும் பாருங்க, நீங்களாம் பயந்துருவீங்க. அல்லேலூயா. அவ்வளவுதான். இப்ப கொடுத்ததெல்லாம் டம்மிங்கிற மாதிரி அவங்க பயங்கரமா கொடுப்பாங்க, சாதாரணமா விட மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். ஆனா எனக்கு என்னன்னா, வாக்குறுதி கொடுக்கறதெல்லாம் ஓகே, அந்த வாக்குறுதி அவங்க நிறைவேற்றினாங்கன்னாவே போதும். அல்லேலூயா. அந்த வாக்குறுதிகள்ல நிறைவேற்றினாலே நமக்கு போதுமானது. உங்களுக்கு ஆமா, இன்னும் சொல்ல மறந்துட்டேன். இப்ப அடுத்தது நகைக்கடன் தள்ளுபடி. நகைக்கடன் தள்ளுபடி 2 கட்சிகளுமே அறிவிப்பு கொடுக்குறாங்க. உங்களுக்கு 2 லட்ச ரூபா பணம் பிளஸ் ஒரு 5 பவுன் நகை, நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கிற நகையும் ஒரு 2 லட்ச ரூபா பணம் உங்களுக்கு வேணுமா? வேணுமா வேணுமா வேணாமா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், நீங்க அதை செய்யுங்க, கண்டிப்பா தள்ளுபடியா. உங்ககிட்ட ஏதாவது கோல்டு ஏதாவது பேங்க்ல வேற பேங்க்லயோ இல்ல வேற ஃபைனான்ஸ்லயோ வச்சிருந்தீங்க அப்படின்னா 40 கிராமுக்குள்ள மட்டும் எடுத்து அதை வெளியே எடுத்து உங்க பகுதியில் இருக்கிற கூட்டுறவு பேங்க்ல போய் வச்சிருங்க. ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருத்தருக்கு மட்டும் தான் கிடைக்கும். 40 கிராம் கோல்டு கடன் தள்ளுபடி ஆக போகுது. அல்லேலூயா. பாருங்க, இப்ப இன்னும் 2 கட்சியுமே அறிவிக்கல, ஆனா நான் தீர்க்க தரிசனமா உங்களுக்கு அறிவிக்கிறேன், நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. அல்லேலூயா. பயங்கரமான ஒரு வாய்ப்பு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு திரும்பி இந்த வரை கிடைச்சிருக்குது. அதனால ஏதாவது ஒன்று பண்ணி என்ன பண்ணிருங்க, கோல்டு சும்மா வீட்டில் வச்சிருந்தா கூட எடுத்துட்டு போய் கொஞ்சம் வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 6 மாசம். ஆமா, மார்ச் 31. இன்னைக்கு டேட் என்னது? இன்னைக்கு ஜனவரி. இன்னும் 2 மாசம் டைம் இருக்குது. போன தடவை தள்ளுபடி பண்ணும்போது நான் எதர்ச்சியா ஒரு செயின் வச்சிருந்தேன், தள்ளுபடி ஆகணும்னு தெரியல, என் தங்கச்சி பேர்ல ஒரு செயின் வச்சிருந்தேன். திடீர்னு பார்த்தா தள்ளுபடி பண்ணி எனக்கு கூப்பிட்டு போன் அடிச்சு என் தங்கச்சி கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க அந்த நகையை, நான் காசு கொடுக்காமலேயே. அல்லேலூயா. அது மாதிரி இந்த வருஷம் நீங்க யாராவது சபையில தயவு செஞ்சு அதை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. வாய்ப்புகள் உங்களுக்கு முன்பதாக கொடுக்கப்படுகிறது, நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அப்படின்னா பாருங்க. இதை விட அட்வான்ஸ் எல்லாம் ஒருத்தவங்க எல்லாம் அப்பா பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நகை வச்சுட்டு போயிட்டாங்க. நகை அவங்களுக்கு அப்பா பேர்ல வச்சுட்டாங்க. வச்சுட்டு வச்சிருங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தள்ளுபடி ஆகும்ட்டு. அல்லேலூயா. ஆமா, அதனால நீங்க பிரயோஜனப்படுங்க. குறைஞ்சது ஒருத்தருக்கு 2 லட்ச ரூபாய் தள்ளுபடி ஆகும். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எப்படி அறிவிப்பாங்கன்னா, மார்ச் 31 வரைக்கும் முன்பதாக யாரெல்லாம் நகை கடன் வச்சிங்களோ அவங்களுக்குலாம் தள்ளுபடின்னு அறிவிப்பாங்க. நவம்பர் மாசத்துல தள்ளுபடி ஆகும். கிட்டத்தட்ட இப்போ வச்சீங்கன்னா ஒரு 9 மாசம் உங்க அந்த நகை வந்து பேங்க்ல இருக்கும். அவ்வளவுதான். 9வது மாசத்துக்கு அப்புறம் நீங்க வாங்கின பணத்தை கொடுக்க வேண்டியதில்லை, உங்கள் நகை உங்கள் இடத்துல திரும்பி வந்துவிடும். ஆனா ஒரு ரேஷன் கார்டுக்கு 5 பவுன் மட்டும் தான், 40 கிராம் மட்டும் தான். அல்லேலூயா. ஆமா, அதனால பயன்படுத்திக்கோங்க. இது நடக்க போகுது. ஏன்னா இல்ல நிஜமாதாமா, இல்ல பயன்படுத்திக்குமா, உண்மைதான். சீரியஸாவே நான் சொல்லி நிறைய பேருக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க. தொட்டியத்தில் என் கூட ஒருத்தர் ஒர்க் பண்ணாரு, அவர்கிட்ட சொல்லி அவர் போட்டிருந்த அவங்க மனைவி போட்டிருந்த நகை எல்லாமே 3 ரேஷன் கார்டு அவருக்கு. அவருடைய ரேஷன் கார்டு, அவங்க அம்மாவுடைய ரேஷன் கார்டு, அவங்க மனைவியினுடைய மாமியாருக்கு தனியாக ஒரு ரேஷன் கார்டு. 3 ரேஷன் கார்டுல 5 பவுன் வச்சுட்டாரு. நான் தான் ஹெல்ப் பண்ண அவருக்கு. அல்லேலூயா. ஏன்னா நம்மகிட்ட இருக்கு இல்லை என்றதெல்லாம் நான் சேல் பண்ணிட்டேன். சரி, நான் மற்றவங்களுக்கு அது என்ன பண்ணலாம், சொல்லி கொடுக்கலாம், அவங்கள பிரயோஜனப்படட்டும்னு சொல்றேன். ரேணுகாஸ் கூட சொன்னேன், ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பேர்ல தான் ஓபன் பண்ணி ரேணுகாஸ் வைக்க சொல்லான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி அப்பாவை வேற ஒருத்தர் புக் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, அவங்க ஞானம் உள்ளவர்கள், சீக்கிரமா அவங்க பண்ணிட்டாங்க. சரி, பரவாயில்ல, நமக்கு தேவன் தருவார் விடுங்க. அல்லேலூயா. ஆமா, முத்தூட் பைனான்ஸே தள்ளுபடி பண்ணும் நம்மளுக்கு. என்ன கூட்டுறவு பேங்க் முத்தூட் பைனான்ஸே பாருங்க பயங்கரமான வளர்ச்சியில போயிட்டு இருக்குது. அவங்க ஒரு கிறிஸ்தவர், அந்த முத்தூட் பைனான்ஸ் ஓனர். நான் அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கும் முத்தூட் பைனான்ஸ்ல கொஞ்சம் இருக்குது, அதனாலதான். அல்லேலூயா. ஆமா, எனக்கு அதிகமான லாபங்களை தந்ததுனால இந்திய மக்களுக்கு எல்லா கடன்களையும் தள்ளுபடி பண்ணுகிறேன்னு சொல்லி நகையெல்லாம் நம்ம கையில வரும்படி தேவன் செய்வார். அல்லேலூயா. இப்படி தேவன் நிறைய நம்முடைய பிள்ளைகளுக்கு, நான் சொன்ன ஏற்கனவே ஒரு சாட்சி, இந்த ஸ்கீமை வச்சு ஒரு சபையை கட்டி முடிச்சிட்டாங்க. ஆமா, மகளிர் சுய உதவிக்குழு வாங்கி 10 லட்ச ரூபா அங்க இருக்கிற சபை சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து வாங்கி சபையை கட்டி கொடுத்துட்டாங்க பாஸ்டருக்கு. இந்த தள்ளுபடி திமுக ஆட்சி வந்து அந்த மகளிர் சுய உதவிக்குழு டோட்டலா 10 லட்ச ரூபா தள்ளுபடி பண்ணி விட்டாங்க. அல்லேலூயா. சபை இலவசமாக கிடைத்தது அவங்களுக்கு. அதனால தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தேவன் ஒரு அரசாங்கத்துல ஒரு சட்டத்தை இயற்றி கொடுக்கிறாரு அப்படின்னாவே அது நமக்காக தான் தேவன் தருகிறார். அல்லேலூயா. இப்ப பொங்கலுக்கு எல்லாரும் 3000 வாங்கிட்டீங்களா? ஆமா, தேவன் தந்ததுதான் அது. அல்லேலூயா. நீங்க அதெல்லாம் ஒன்னும் அதெல்லாம் வந்து இதான் நினைக்க கூடாது. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஆளுகிற அரசாங்கத்தின் மூலமாய் கொடுக்கிறார். யோசேப்பு காலத்தில் அதே தான் செய்தார். யோசேப்பை வைத்து என்ன செஞ்சாரு, திரளான தானியங்களை சேமித்து வைக்கும்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை செஞ்சுட்டார். செஞ்சுட்டு சும்மா வச்சு அதிபர் அவனா யோசேப்பு குடும்பம் அவங்க மட்டும் வச்சுக்கிட்டாங்களா? இல்ல. அன்னைக்கு இருக்கிற பஞ்சத்துக்கு எகிப்து தேசத்தை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருந்து வந்து எகிப்து தேசத்துல வந்து கேட்டாங்க. யாருக்குமே அவன் இல்லைன்னு சொல்லல, எல்லாருக்கும் கொடுத்தான். அல்லேலூயா. தேவன் எல்லாருக்கும் கொடுக்கப்படுவார். அல்லேலூயா. அதனால இந்த முறை 2 தேர்தல் 2 பேருமே, அதிமுக ஆட்சியிலும் சரி திமுக கட்சியும் சரி, 2 பேருமே இந்த தேர்தல் அறிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. ஏன்னா போன தடவை அவங்களுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு கை கொடுத்ததே இந்த 3 தான். மகளிருக்கு உரிமை தொகை,
இலவச பேருந்து பயணம், நகைக்கடன், மகளிர் செய்த கடன் தள்ளுபடி, இந்த 4 அறிக்கையை சொல்லி தான் திமுக ஆட்சிக்கு வந்தார்கள். இதே திமுக ஆட்சி தான் 2011 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம்னு சொல்லிவிட்டாங்க. போச்சு, அப்படி தோக்கடிச்சிட்டாங்க. ஆமா, இன்னைக்கு சொல்றாங்க இந்த தமிழ்நாடு அரசு வந்து மக்கள் எல்லாம் குடிக்க வைக்குது, டாஸ்மாக மூடலாமே அப்படி அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 2011 கலைஞர் அறிவித்தார், நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது நிச்சயமாக பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அதே தேர்தலில் ஜெயலலிதா அம்மாவும் அறிக்கை சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம்னாங்க. பார்த்தான் குடிகாரன், எனக்கு தெரியாம எங்கேயும் ஓட்டு போட்டக்கூடாது, சூரியன் வந்துச்சுன்னா டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிடுவாங்க, நீ அம்மாவுக்கே போட்டுட்டு அம்மாவை போட்டு அடுத்த 10 வருஷத்துக்கு அம்மாவே வர வச்சுட்டாங்க. அல்லேலூயா. அதனாலதான் இப்ப எந்த கட்சியும் பாருங்க மதுவிலக்கு மட்டும் ஆக்கிரதி கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்களின் மனநிலை, இதை இங்க டச் பண்ணோம்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கு பதிலாக அவங்க வேற ஒரு காரியத்தை கொண்டு வராங்க, பெண்களை கவரும்படியாக பல இலவசமான திட்டங்களை கொடுக்கட்டும், தவறில்லை, வாங்கி பயனடைந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவர்களுக்காக நாம ஜெபிப்போம். தேவன் அவர்களுடைய காரியங்களை நமக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு திட்டங்களை தருவார். அல்லேலூயா. நீங்க எனக்கு தெரியல, ஆனா பல கிராமங்களை நான் பார்த்திருக்கிறேன், பல இடங்களில இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பசுமை இல்லம் அம்மா இருக்கும்போதும் சரி, இப்ப கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திலும் சரி, நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் வாங்கி அதை பயனடைகிறாங்க. நலத்திட்டங்கள் இந்தியாவிலேயே அதிகமாக தீவிரமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அல்லேலூயா. எந்த ஆட்சியா இருந்தாலும், அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளவு கொள்ளடிக்கிறாங்க, அவங்க எவ்வளவு பண்ணாலும் தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நாளைக்கு நம்மளுக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு ஒரு அண்ணன் வந்தார் பாத்தீங்களா, அவர் அண்ணன் பேர் ஞானமோசஸ் அண்ணா. அவர் வந்து வட மாநிலங்கள் தான் ஊழியம் செய்யறாரு. அவர்கிட்ட கேட்டேன், அங்கெல்லாம் எப்படி சார் வளர்ச்சியெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டேன். அங்கெல்லாம் இன்னமும் ரேஷன் கடையிலாம் நீங்க போய் வாங்க முடியாதான் பொருள். இன்னமும் ஒரு கல்வி அறிவு இல்லாமல் ரொம்ப ஒரு பேசுறது தான் பயங்கரமா இருக்கும். ஆனா அங்க அங்க வளர்ச்சினே ஒண்ணுமே இல்ல. ரோடு வசதிகள் கிடையாது, சரியான மக்களுக்கு அடிப்படை தேவையான குடிநீர் வசதி கிடையாது, கல்வி வசதி கிடையாது. இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னைக்கு ஆனா எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது, குறிப்பிட்ட கட்சியினோட ஆட்சி தான் நடந்தது. ஆனா வளர்ச்சி என்பது இல்லை. அப்ப கம்பேரிங் டு அந்த மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்லை. அல்லேலூயா. பிள்ளைங்க இன்னைக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க பாருங்க, ட்ரெஸ் கொடுத்துடுறாங்க. நான் படிக்கும்போது கூட அந்த ஸ்கீம்லாம் இல்லை. இப்ப ஷூவு, செருப்பு, சோறு, இப்போ அடுத்து சாயங்கால சாப்பாடும் தராங்களா. நானே பரவாயில்ல, குழந்தையா இருந்தா நம்ம கூட போய் ஸ்கூல் சேர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். வேலைக்கெல்லாம் போக வேண்டியதுல காலையிலயும் சோறு கொடுத்துட்றாங்க, மதியானமும் சோறு கொடுத்துட்றாங்க, துணியும் கொடுத்துட்றாங்க, செருப்பு கொடுத்துட்றாங்க, ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்துட்றாங்க, பேகு கொடுத்துட்றாங்க. இன்னும் என்னதான்பா வேணும், எனக்கு பதிலாக எக்ஸாம்னு எழுதி கொடுத்துட்டுனா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி. அல்லேலூயா. எதுக்காக? கல்வி, மருத்துவம். அதே பாருங்க, நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வாய்க்கிற அந்த மருந்தினுடைய பவர் வெளியில நீங்க கிடைக்காது. அதை நீங்க வாங்கணும்னா ரொம்ப விலை கொடுத்து வாங்கணும். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஆட்சியுமே நான் சேர்த்து சொல்லுகிறேன், கல்வியிலும் மருத்துவத்திலும் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சுகருக்குலாம் நீங்க வெளியில மாத்திரை வாங்க போனா நான் பார்த்துருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க சுகருக்கு பிபிக்கு வாங்குற மாத்திரை மட்டுமே 6000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. எவ்வளவுக்கு? 6000 ரூபாய். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் மாத்திரைக்குன்னா என்ன ஆகணும்? நீ 200 ரூபாய் எடுத்து வச்சாதான் உயிர் பொழைக்க முடியும், வேற வழி இல்லை. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட்ல அதை என்ன பண்றாங்க? இலவசமா கொடுக்குறாங்க. அடுத்து ஒரு ஸ்கீம் வருது. நீங்க ரேஷன் கார்டுலாம் என்ன பண்றீங்க? நீங்க தானே ரேஷன் கடைக்கு போய் வாங்குறீங்க. நீ அடுத்த ஆட்சி வருது பாருங்க, வீட்டுக்கே வரப்போகுது. அல்லேலூயா. அந்த வேலையை உங்களுக்கு குறைச்சி கொடுக்குறாங்க. இப்பயே ஆல்ரெடி சென்னையில் அதை அமல் கொண்டு வந்துட்டாங்க. யாருக்குன்னா ஊனமுற்றவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் நீங்க இனிமே என்ன பண்ண வேண்டியது இல்லை. வந்துட்டாங்களா? பாத்தீங்களா, கொண்டு வந்துட்டாங்க. இனி வருகிற நாட்கள்ல நீங்க வீட்டு விட்டு வெளியே வர வேண்டியதே இல்லை, எல்லாமே உங்களை தேடி வரும்படி செய்வார்கள். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்களின் மீது எவ்வளவு அக்கறையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ராஜாக்கள் என்னாலே அரசாளுகிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ இல்லையா, அவங்களுடைய பர்சனல் லைஃப் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் ஒருவரை நினைத்தால், அபிமெலேக்கு அவன் யாரு? பெலிஸ்தியருடைய ராஜா. ஆனா அவன் கண்களிலும் ஈசாக்குக்கும் ஈசாக்கினுடைய மனைவிக்கும் தயவு கிடைக்க பண்ணார். பெலிஸ்தியன் அப்படின்னாவே அங்க பேய்களின் நகரம் அர்த்தம். பெலிஸ்திய நாடு அப்படின்னா பிசாசுக்கு அடையாளப்படுத்தப்பட்டவன். அப்படி அடையாளப்படுத்தப்பட்ட ராஜா கண்களிலே தயவை கிடைக்க பண்ணுவார். ஆனால் இப்ப இருக்கிற மோடி, அமித்ஷாஜிக்கெல்லாம் ஏமாத்திரம். அல்லேலூயா. அவங்க சர்ச்சைக்காவது போயிட்டு வராங்களே, ஏதோ பேருக்காவது என்ன பண்றாங்க, கிறிஸ்துமஸுக்கு போயிட்டு கும்பிட்டு வராங்க. அல்லேலூயா. அப்போ தேவன் தம்முடைய ஜனங்கள், அதான் சொல்ற, பூமி எவ்வளவு புயல் அடிச்சாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு அலைகள் அடித்தாலும் தேவன் உங்க கூட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனுடைய அந்த
அன்பு. அந்த அன்பு தான், வேற ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நீங்க நேரம் அதிகமாயிருச்சு, நான் அதிகமாக வாசிக்கவே இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு நான் முக்கியமான காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதிப்பதற்கான வழியை சொல்லியிருக்கிறேன். தைரியமா சம்பாதிச்சுட்டு 20,000 ரூபாய் தசம்பாகத்தை கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க? செய்வீர்களா? செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இன்னைக்கு அந்த வசனம் தான் சொல்லலான்றது தான் இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அதுக்கு 2:26 வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம். ஒரு நிமிஷம் இருங்க. அந்த பெரிய காரியங்களை செய்வார், அதை வாசிங்க. அது வாசிக்கலாம். அது எத்தனை வசனம்? 22. எத்தனை வசனம்? 21. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம போன வாரத்துல பார்த்தோம், பெரிய அற்புதம், பெரிய விசுவாசம் அவளுக்கு இருந்ததுனால பெரிய அற்புதத்தை கண்டாள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய காரியங்களை நான் செய்வேன். அல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த வசனத்துக்கு அப்படியே மேல் வசனத்தை வாசிங்க. வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்க்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் ஆழமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. அது பெரிய காரியங்களை செய்தது. எது அப்படின்னா, நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இந்த யோவேல், இந்த 3 அதிகாரம் தாங்க நம்ம லைஃப். இன்னைக்கு நான் நேத்து நேரத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை தரும்போது இந்த 3 அதிகாரத்தையும் 3 மொழிபெயர்ப்புல திரும்பி வாசிங்க. முடிஞ்சா திருவிவிலியம் அந்த மொழிபெயர்ப்புல வாசிங்க. இந்த 3 அதிகாரத்தையும் வாசிங்க. மிகப்பெரிய ரெவலேஷன்ஸ் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. அடுத்த வாரத்தில் உங்களுக்கு சொல்றேன், ஷார்ட்டா சொல்றேன். இது என்ன அப்படின்னா, யோவேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து இப்ப வாசிக்கப்பட்ட 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் வரைக்கும் அது பெரிய காரியங்களை செய்தது அப்படிங்கிற வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இஸ்ரவேலின் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட துன்பங்கள், ஏற்பட்ட வேதனைகள், ஏற்பட்ட வறட்சிகள், ஏற்பட்ட தோல்விகள், ஏற்பட்ட பாதிப்புகளை குறித்து சொல்லப்படுகிறது. 2:26 நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, இனிமே கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. 3வது அதிகாரத்தை வாசிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு விரோதமா இத்தனை நாட்களாக உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்த, உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த சத்ருவுக்கு தேவன் என்ன நியாய தீர்ப்பை செய்ய போகிறார்ங்கிறதை யோவேல் 3வது அதிகாரம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க அது 3 வாசி பாருங்க. உண்மையாவே ஆவியில உங்களுக்கு ஒரு களிகூறுதல் உண்டாகும். இப்ப நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க தெரியுமா? யோவேல் 2:21 வந்துட்டீங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க 1வது அதிகாரத்திலிருந்து 2வது அதிகாரம் 20வது வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அப்படியே உங்க லைஃப்ல நடந்த மாதிரியே இருக்கும். அங்க எல்லாமே ஒரே ஒரு வசனம் வாசிங்க. யோவேல் 1:15 வாசிங்க. யோவேல் 1ஆம் அதிகாரம் 15 வசனம். அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. 17வது வசனம். விதையானது மண் கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று. பயிர் தீந்து போகிறதுனால் பாழாகி இடிந்து போயின. இதுதான் நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை. அல்லேலூயா. நம்மளுடைய விதைத்த விதைகள் எல்லாம் மண் கட்டிகளுக்கு கீழே போய் என்ன ஆயிருச்சா? மக்கி போயிருச்சு. பயிரெல்லாம் தீந்து போயிருச்சு. அது என்ன சொல்லுதுன்னா, உங்க வாழ்க்கையில இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சத்துரு என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டான். உங்களுடைய நகைகளை எடுத்துட்டான், உங்களுடைய ஆஸ்திகளை எடுத்துட்டான், உங்க வாழ்க்கையில இருந்த சந்தோஷத்தை எடுத்துட்டான், உங்க மகிழ்ச்சியை எடுத்துட்டான், உங்க விடுதலை எடுத்துட்டானா? எடுத்துட்டான். இதெல்லாம் நடந்துருச்சு. அதை அப்படியே வாசி கொண்டு வந்தீங்கன்னா தான் அவன் என்னென்னலாம் பண்ண உங்க லைஃப்ல அப்படிங்கறத ஆண்டவர் விவரிக்கிறார். 2:20 சொல்றாரு, அது பெரிய காரியங்களை செஞ்சுச்சு. உங்க லைஃப்ல நீங்க நடந்து வந்திருக்கிற பாதை, நீங்க கடந்து வந்திருக்கிற பாதை மிகப்பெரிய கடினமான பாதை தான். அல்லேலூயா. அதை ஆண்டவரே ஒத்துக்கிட்டார். அதனால தான் சொன்னாரு, அதை நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன்னை துன்பப்படுத்திட்டு இருந்துச்சே, உன் வியாதி, உன் துக்கம், உன்னுடைய கடன் பிரச்சனை, உன்னுடைய சூழ்நிலை, உன்னுடைய சத்துரு, அதை நான் என்ன பண்ண போறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஆண்டவர் இதெல்லாம் சொல்றாரு. அல்லேலூயா. அதை நான் என்ன பண்ணுவேன்? கீழே அங்க தூக்கி போடுவேன், இங்க தூக்கி போடுவேன். அதனுடைய நாற்றம் துர்க்கந்தமா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப பெரிய காரியத்தை செஞ்சிருச்சு. அது என் பிள்ளைகளை ரொம்ப வேதனைப்படுத்திருச்சு. அது என் பிள்ளைகளை ரொம்ப துக்கப்படுத்திருச்சு. அது என் பிள்ளைகளை ரொம்ப அவமானப்படுத்திருச்சு. அது என் பிள்ளைகளை ரொம்ப
கஷ்டப்படுத்திருச்சு, இனி நான் தான் என் பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார் 2:20. அது பெரிய காரியங்களை செய்தது, பெரிய தீங்கை ஏற்படுத்தி விட்டது, பெரிய பாதிப்பை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திருச்சு. அந்த பொல்லாத சத்துருவினுடைய ஆவிகள் கடன் பிரச்சனையை கொடுத்து, நெருக்கத்தை கொடுத்து, அவமானங்களை கொடுத்து, தலைகுனிவுகளை கொடுத்து உங்களை ரொம்ப காயப்படுத்திருச்சுல. இனி 2:21 நீங்க என்டர் ஆயிட்டீங்க. அல்லேலூயா. பயப்படாதே. இப்பதான் தேவனுடைய வார்த்தை வருகிறது. உன்னுடைய எல்லா பாடுகளும் முடிந்து, உன் துக்க நாட்கள் முடிந்து, அடுத்து அவருடைய நாட்கள் தொடங்கும் போது அவர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதுக்கு மேல அவருடைய டர்ன் தான். அல்லேலூயா. நேத்து வரைக்கும் அவனுடைய டர்ன். சொல்லுங்க, நேத்து வரைக்கும் அவனுடைய டர்ன், இன்னிலிருந்து அவருடைய டர்ன். அல்லேலூயா. அப்போ நேற்று நைட்டு இதை வாசிக்கும் போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டானுச்சு. நானே ஒரு சில நேரத்தில் ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். ரொம்ப சோர்ந்து போயிட்டு, என்னடா என்ன லைஃப் இது, என்ன வாழ்க்கை இது, எதுக்காக இந்த ஊழியம், எதுக்காக இந்த சபை, எதுக்காக குடும்பம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சூழலாம் வரும். அப்பதான் இந்த யோவேல் 3 அதிகாரத்தையும் தேவன் வாசிக்கும்படி இருதயத்தில் ஏவும் போது வாசி பிறகுதான் தெரியுது, எல்லாமே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. இனி வருகிற நாட்கள் பாருங்க எப்படி இருக்க போகுது. உங்கள் சத்துருக்களுக்கு தேவன் சரி கட்ட போகிறார். அல்லேலூயா. 3வது அதிகாரம் 1 கடைசி வரைக்கும் வாசிச்சீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை யாரெல்லாம் வேதனைப்படுத்தினார்களோ, உங்களை யாரெல்லாம் துக்கப்படுத்தினார்களோ அவர்களுக்கு தேவன் என்ன செய்ய போகிறாருங்கிறத குறித்தே சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதனால இந்த வாரம் ஃபுல்லா இந்த 3 அதிகாரத்தை மட்டும் வாசிங்க. காலையில 1 அதிகாரம், மதியானம் 2வது அதிகாரம், நைட்டு 3வது அதிகாரம். சொல்லுங்க, காலையில 1 அதிகாரம், மதியம் 2ஆம் அதிகாரம். எத்தனை நாள் இருக்குது இன்னும்? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இன்னைக்கு ஒரு நாள் வாசிருங்க. 7 கம்ப்ளீட் ஆகும். அடுத்த வாரம் நீங்க சனிக்கிழமை முடிஞ்சு வரும்போதே ஒரு அற்புதத்தோட தான் வருவீங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில பலிக்க போகிறது. இதுவரை இருந்தது எல்லாம் 2:20 முடிஞ்சிருச்சு. நேத்தோட 2:20 முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் எனக்கு கொடுத்தது அப்படியே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இன்னிலிருந்து 2:21 ஸ்டார்டிங். அல்லேலூயா. 2:20 வரைக்கும் நீ கடினமான பாதைகளை கடந்து வந்துட்ட. கடினமான வேதனைகள், கடினமான பஞ்சங்கள், கடினமான பட்டணங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதான் ஏற்பட்டது. இப்ப ஆண்டவர் வைராக்கியம் கொண்டுவார். அல்லேலூயா. அதுக்கு அந்த வசனம்லாம் இருக்குது. கர்த்தர் தமது ஜனத்திற்காக வைராக்கியம் கொண்டு இதை செய்வார். அல்லேலூயா. தேவன் ஆவியின் மண்டலங்களில் செய்து முடித்த காரியம் மேனிஃபெஸ்ட் ஆகிற நாட்கள் இன்றிலிருந்து உங்களுக்கு தொடங்குகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க தலையில கை வச்சு நீங்களே, என்னுடைய வாழ்க்கையில ஆவியின் மண்டலங்களில தேவன் எனக்கு செய்த எல்லா நன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா கிருபைகளும் இன்றிலிருந்து வெளிப்பட போகிறது. அது தொடங்கிவிட்டது. யோவேல் 2:20 நேற்றோடு முடிந்தது. இன்றிலிருந்து என் வாழ்க்கையில், என் பிள்ளைகளின் வாழ்க்கையில், என் குடும்பத்தினுடைய மொத்த வாழ்க்கையிலும் யோவேல் 2:21 தொடங்கிவிட்டது. கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமது நாமத்திற்கு கனமகிமை செலுத்துகிறோம். எஸ் தகப்பனே, இந்த நாளிலே அருமையான உமது தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தந்தீர். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி ஆண்டவரே, ஒரு வீழ்ச்சியிலிருந்து ஒரு எழுச்சியை இந்த நாளில் எங்களுக்கு கட்டளையிட்டதற்காக நன்றி. 2:20 வரைக்கும் ஆண்டவரே, இந்த யோவேல் 2:20 வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில காணப்பட்ட அந்த பாடுகளுக்காக, பிரச்சனைகளுக்காக, ஆண்டவரே, அந்த குறைவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவைகளில் இருந்து எங்களை விடுவித்து இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை காணும்படியாக ஒரு தெய்வீக தீர்க்க தரிசன வார்த்தைகள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தடைகள் விளக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தேவ கிருபை வெளியரங்கமானதற்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இவர்கள் விசுவாசித்தபடியே ஆக கடவது நன்மைகள் நடப்பதாக. ஆவின் மண்டலங்களில் இவர்களுக்கென்று செய்து முடித்த எல்லா நன்மைகளும் இன்றிலிருந்து மேனிஃபெஸ்ட் ஆவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.